1940களில் கவிதைகள் எப்படி இருந்திருக்கும்? பெரும்பாலும் நமக்கு கற்பனை செய்தால் கூட நாம் என்ன சொல்லுவோம், அவையெல்லாம் மரபு கவிதைகளாக இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வகைமையில் கூட அவர் தன்னுடைய கொள்கை சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். அந்த கவிதைகளில் தான் எதை நம்பினோமோ, எதை கடைப்பிடித்தோமோ அந்த கொள்கை சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக பேசுகிறார். ஏனென்றால் அப்போது பொது உடைமை கட்சியாக இருக்கட்டும் அல்லது இலக்கிய அமைப்புகளாக இருக்கட்டும், ஏனென்றால் அவர்தான் நெல்லை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பை, ஒரு முன்னோடியான அமைப்பை தொடங்கியிருக்கிறார். எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும், அப்போது அவர்கள் எல்லாமே என்ன நினைத்தார்கள் என்றால், சமூகத்தை குறித்து பேசும்போது அது உரத்த குரலில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.